பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுதும் நாங்கள் லண்டன் ரெய்னர்ஸ் லேன் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை தொடர்ச்சியாக அதிகரித்தே செல்கின்றது. மக்கள் பெரும் அவஸ்தைப்படுகின்றார்கள். சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றார்கள். அடிக்கடி தண்ணீர் அருந்திக் கொள்ளுங்கள் என்பது அவர்களுடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. நாமும் அதனை மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நினைவூட்டிக் கொள்கின்றோம். தாகம் எடுக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அடிக்கொரு தடவை நீங்கள் நீர் அருந்திக் கொள்ள வேண்டும் என்பது சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தல், ஆலோசனை என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜன் அவர்களே. வணக்கம். நீங்களும் தண்ணீர் போத்தலோடு நிச்சயமாக. ஏனென்றால் அதாவது எங்களுடைய உடலில் இருந்து நீர் வெளியேறிக்கொண்டே இருக்கின்றது. அந்த உடல் நீரின்றி போகின்ற பொழுது ஏற்படுகின்ற தாக்கம் எங்களுக்கு தெரியாமலே பாரிய தாக்கங்களாகத்தான் இருக்கும். அது பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் முன்னெச்சரிக்கையாக நீர் அருந்துங்கள் என்று உலக நாடுகளெங்கும், அதாவது இந்த வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நாடுகளில் உள்ள சுகாதார நிறுவனங்கள் இதனை அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் தனியே ஒரு வர்த்தகர் மாத்திரமல்ல, உலக விவகாரங்களை அலசி ஆராய்கின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். பிரிட்டன் நாட்டிலேயே புதிய பிரதமர் ஆண்டி பர்னம் அவர்கள் பதவியேற்கப் போகின்றார். இது பற்றி நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அது பற்றி இப்பொழுது முதலில் எடுத்து கூறுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல விடயம். உண்மையாகவே எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வருகிற இந்த மாதம் 20ஆம் தேதி பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்பு எங்களுடைய புதிய பிரதமருக்கு இருக்கிறது. அதாவது வர்ற 20ஆம் தேதி நான் நினைக்கிறேன், அதாவது அரச மரியாதைப்படி அவர் போய் சார்ல்ஸை சந்தித்து அதிலிருந்து அவர்கிட்ட சில விடயங்களை கதைச்சு அதுக்கு பின்னர் அவர் ஒரு பிரதமராக பொறுப்பு எடுத்துக்கொள்ளுவார். அது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் உண்மையாக பார்த்தால் அவர் எங்களுக்கு என்ன செய்ய போறார் என்ற ஒரு பெரிய ஒரு விடயம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே போன வீடியோவில் தெரிவிச்சிருக்கிறோம். புது பிரதமரால் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியுமாண்டா என்னுடைய அனுபவப்படி இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், இப்போ 2 நாளாக அந்த யுத்தம் துவங்கினா உண்மையாகவே கொஞ்சம் பெட்ரோல் பிரைஸில் குறைஞ்சு ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது இந்த வளைகுடா யுத்தம் சடன்லியாக பிரித்தானியாவை கடுமையாக பாதிக்க போகுது. இது என்ன மாதிரி தொடரும், அதாவது இந்த யுத்தம் தொடரப்போகுது, நிற்க போகிறது இல்லை. அப்போ எங்களுக்கு பிரித்தானியாவில் பாரிய ஒரு பொருளாதார பின்னடைவே ஏற்பட்டு கொண்டு இருக்குது. ஆகவே வருகிற மாதம் 30ஆம் தேதி இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி விகிதத்தை குறைக்குமான்றது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் குறைச்சே ஆக வேணும். குறைக்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏனெண்டா 2.8 இருக்கிற இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.1 அப்படி ஒரு சூழ்நிலையே கூடிக்கொண்டு போகுது. ஏன்னு சொன்னால் அந்த உணவுகள் இப்படிய பெட்ரோல் பிரைஸ்கள் எல்லாம் அதிகரிக்குது. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் புதிய பிரதமர் என்னத்தை செய்வார் இந்த நாட்டுக்குன்னு சொன்னால் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். ஏனென்றா அவருக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக கிடையாது. ஆகவே பிரித்தானியா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தள்ளி போய் கண்டிருக்கு. இது என்னன்னு சொல்றது, வெளி இடங்கள்ல இருந்து முதலீட்டாளர்கள் இந்த நாட்டு பக்கம் வருகிறார்கள். இல்லை, இங்கே இருக்கிற மில்லியனர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வருகிற பிரதமராவது இந்த டேக்ஸ் சிஸ்டங்களை குறைச்சு உண்மையாகவே வருகிற முதல் இருந்த மாதிரி, நாங்கள் முன்னர் இருந்த மாதிரி இந்த டேக்ஸ் சிஸ்டங்களை குறைச்சு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இந்த நாட்டுக்குள்ள உள்வாங்கக்கூடிய மாதிரியான விடயங்களை செய்வாரா இருந்தால் சில மாற்றங்களையும் சில பொருளாதார வளர்ச்சிகளையும் புதிய பிரதமரால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அவரும் இப்போ சில அறிகுறிகள் எனக்கு தெரிஞ்ச வகையில் அவரும் இந்த மக்கள் மத்தியில் பாரிய சுமையை, அதாவது டேக்ஸ் என்ற விடயத்தில்
கட்டுக்கடங்காத விடயத்தை செய்ய போறார். அப்ப இது அவர் ஏற்கனவே சில விடயங்களை சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் வந்த பிறகும் நாங்கள் இன்னும் பாரிய மூட்டையை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமையில அவர் எங்களை ஆளாக்க போறார். ஆகவே அதுவும் பிரதமர் வாரார் என்றதும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமாக எனக்கு தெரிய இல்லை. ஏன்னு சொன்னா அவருடைய ஆரம்ப விடயங்கள் எல்லாம் இப்படியான விடயங்களா இருக்குது. என்னன்னு சொன்னா இந்த லேண்ட் டேக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஒரு ப்ராப்பர்ட்டியோட இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் 10,000 ரூபா லேண்ட் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் ஒரு இயர். அப்போ இது ஒரு இன்னும் 4 மடங்கு சுமையை நாங்கள் சுமக்க போகிறோம். ஆகவே அந்த பிரதமர் ஆட்சிக்கு அவர் என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறார், அமெரிக்காவோட எப்படி ஒத்து போறார், யூரோப்பியன் யூனியனோட எப்படியான விடயங்களை செய்கிறார் என்றாலும் அங்கால ஒரு யுத்தம் நடந்துன்னு இருக்குது, இங்க உக்ரைனில் ஒரு யுத்தம் நடந்துன்னு இருக்குது. அப்போ அது ஒரு இக்கட்டான நிலைமை. ஏற்கனவே எங்களுடைய பிரதமர் இப்போ இருந்த பிரதமர் பதவி விலகினதே இந்த 2 யுத்தமும், மற்றது நிதி கஜானாவில் காலியாக போயிட்டு இந்த நாட்டில் முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு அமைச்சுக்கு நிதி கட்டாயம் ஒதுக்கியே ஆகும். உண்மையாகவே எந்த ஒரு நாட்டு பற்றுள்ளவர்களும் என்னத்துக்கு நாங்கள் நிதி ஒதுக்க இல்லை என்று சொன்னாலும் பாதுகாப்பு அமைச்சென்றது, பிரித்தானியாவோட பாதுகாப்பு அமைச்சென்றது எங்களுடைய ஒரு உயிர் நாடி மாதிரி. ஆகவே பாதுகாப்பு அமைச்சுக்கு எங்களுடைய பிரதமர் நிதி ஒதுக்காதால பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலகினதுன்றது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. ஒரு காலமும் மற்ற அமைச்சர்கள் பதவி விலகலாம், இந்த பாதுகாப்பு அமைச்சர் சடன்லியாக பதவி விலகக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவர் நிறைய விடயங்களை அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வந்திருந்தவர். அப்போ பிரதமர் அவருக்கு வேண்டிய நிதியை ஒதுக்கி கொடுக்க இல்லை. ஆனால் பாதுகாப்பு அமைச்சிலே நான் ஒரு பிள்ளையை சொல்லுவேன், பிரதமர் விலகி இருந்தாலும் அவர் இருந்து அந்த தன்னுடைய பொறுப்பை சரியா நடத்தி நிதியை பெற்று, அதாவது பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கான பல விடயங்களை செய்திருக்கணும். அவரும் சடன்லியாக பதவி விலகினது அவரும் பொறுப்பேற்ற மாதிரி நடந்தது என்றுதான் நான் குறிப்பிடுவேன். நாட்டு நடப்பை எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இந்த நாட்டு நடப்புக்குள் தான் வீட்டு விடயமும் வருகின்றது. ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நினைக்கின்ற ஒருவருக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை? நிச்சயமாக இந்த வேளையில எங்கட தமிழர்கள், அதாவது நான் திரும்ப குறிப்பிடுறது காரணம், நாங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஒவ்வொரு யுத்தங்களையும் சந்திச்சென்று வாரோம். நிச்சயமா நீங்கள் பார்த்தீங்கன்றால் ஆயுதம் ஏந்தினது நாங்கள் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு பிற்பாடு. அதுக்கு முற்பாடு நாங்கள் ஆயுதம் உண்ட எங்களுக்கு என்னென்று தெரியாது. அப்படி ஒரு அகிம்சை வழியில போராடி கொண்டிருந்து நாங்கள். அப்போ 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் தமிழ் மக்களுடைய சொத்தை திருடுறதுக்காக ஸ்ரீலங்கா அரசு செய்த ஒரு படு பாதாளமான ஒரு இனவெறியான ஒரு நடவடிக்கை, மன்னிக்க முடியாத குற்றம். சிறையில அடைச்சி வச்சிருக்கிறவர்களை சிறையில இருக்கிறவர்களை கொண்டே அடிச்சு சித்திரவதை செய்து கொண்ட சிங்கள அரசும் இராணுவம். இதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளோம். ஆகவே இன்றைக்கும் தமிழர்கள் கொண்டே காசுகளை இலங்கையில் கொட்டுறார்கள். உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை நான் சொல்றேன். 23 பேற்ற காணியை யாழ்ப்பாணத்தில் ஒரு புத்தபிக்கு பிடிச்சி வச்சிருக்கிறார். அதை பல பேர் போராடி கொண்டிருக்கிறார். இன்று வரையும் அதை விடுவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாங்கள் போகலாம் வரலாம், பெரிய ஒரு முதலீடை கொண்டே செய்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பாரிய அறிவு கட்டத்தனமான ஒரு செயல். தமிழ் மக்களுடைய அறிவு என்றது, நாங்கள் எத்தனையோ யுத்தங்களை கண்டனாங்க. 2009ஆம் ஆண்டு 1,60,000 பேரை மிகவும் கொடூரமான வகையில் உடுப்பை கழட்டிட்டு வா என்று இராணுவம் பெண்களையும் ஆண்களையும் செய்தது. ஒரு உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. ஹிட்லர் கூட இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் கொண்டே நாங்கள் காசுகளை கொண்டே முதலீடு செய்கிறத விட்டுட்டு பிரித்தானியாவில் நீங்கள் வீடுகளை வாங்கி பிரித்தானியாவின், அதாவது இங்கே நாங்கள் முதலீடு செய்யும் போது இந்த நாடும் வளர்ச்சி அடையும், அதே வேளையில் எங்களுக்கும் அதால் நிறைய பலன்கள் கிடைக்கும், எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கும். ஆகவே இதில் கவனம் எடுக்கணும், முதல் ஒரு வீட்டை வாங்க வேணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிரிட்டனில் நம்பர் 10க்கு புதிய பிரதமர் வருகின்றார். நீங்களும் பிரிட்டனில் ஒரு புதிய வீட்டுக்கு செல்வதற்கு இங்கே வருகை தாருங்கள். உங்களுக்கு முழுமையான ஆலோசனைகள் வழங்கவும் மோர்ட்கேஜ் தொடர்பான சகல ஒழுங்குகளையும் மேற்கொண்டு தருவதற்கும் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் எப்பொழுதும் தயாராக இருக்கிறது.
மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.